கம்பராமாயணத்திலே நம்முடைய புகன் ஒவ்வொருவரும் கேட்கவும் பரதன் அறிமுகம் செய்து வருகிறார். இப்பொழுது கைகேயை அறிமுகம் செய்கிறார். துன்பங்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவள், பழியை வளர்க்கும் செவிலித்தாள். தன்னுடைய பாவம் பொருந்திய உடலிலே கிடந்த நானும் எல்லா பொருள்களும் ராமனை பிரிந்தமையால் உயிரற்றவை போல் காணப்படும் இந்த உலகத்தில் தான் ஒருத்தி மட்டும் துன்பமற்ற முகத்தோடு தோன்றுகிறாளே, இவள்தான் என்னை பெற்றவள் என்று சொல்லுகிறான். படரெல்லாம் படைத்தாலை பழிவளர்க்கும் செவிலி பார்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர் பாரம் குறைந்து தேயம் உடரெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடரிலா முகத்தாலை அறிந்தினையே இந்நின்றால் என்னை பரதன் சேனையோடு வர கண்டான் லக்குவன் சிகரங்கள் தூளாகும்படி மிதித்து பூமியிலே குதித்து, அண்ணா, பரதன் உம்மை மதியாமல் தன்னுடைய சேனையின் வலிமையை கொண்டு உன்மேல் படையெடுத்து வருகின்றான் என்று ராமனிடம் சொன்னான். உதித்தனன் பாரிடை கோடு நீரு எழம் மிதித்தனன் ராமனை விரைவில் எய்தினான். மதித்திலன் பரதனின் மேல் வந்தான், மதில் பாதி பெரும் சேனையின் பரப்பினான் என்றார். அரசன் கட்டளைப்படி உலகத்தை ஆள இருந்த பரதன் இப்பொழுது எனது கட்டளைப்படி நரகத்தை ஆள்வதை நீ பார்க்கிறேன். லக்குவன் கோபத்தோடு சொன்னான். ஒரு மகள் காதலின் உலகை நோய் செய்த பெருமகன் ஏவலின் பரதன் தான் பெரும் இரு நிலமால்கை விட்டு இன்று என் ஏவலால் அரு நரகு ஆள்வது காண்டி அழியாய். லக்குவன் கருதியது தவறு என்று ராமன் சொன்னார். தம்பி, தசரதன் என்மேல் வைத்த அன்பினால் நான் திரும்பி வருவேன் என்று எண்ணியும் பூமியை எனக்கு தருதலையும் கருதி பரதனை இங்கு அனுப்பி இருக்கலாம் என்று நினைப்பதை தவிர அவன் என்னோடு போர் செய்ய வந்திருக்கிறான் என நினைப்பது அறிவுடையதாகுமா? நமக்கு தெரியாதாயுமா? நான் பழக்கம் ராமன் பெருமகன் என்பையின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும் அன்னை என்பையும் தரும் என நினைகையும் தவிர தானையால் பொறும் என நினைகையும் புலமை பாலதோ. ஆக நீ ஆர்வத்தாலே தான் சொல்லுகிறாய். அவன் அப்படி வருவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் நல்லவன். நமக்கு தெரியும் நம்ம தம்பி மிக உயர்ச்சி பொருந்தியதாகிய தருமம் என்கிற தெய்வம் நல்லொழுக்கத்திற்கு ஒரு ஆணி பொன் எனத்தக பரதன் இங்கு வந்தது என்னை காண்பதற்காகவே. இது உண்மை என்பதை பின்னால் நீ அறியப் போகிறாய் என்று ராமன் லக்குவனுக்கு சொன்னார். சேனுய தருமத்தின் தேவை சென்னையின் ஆணியை அன்னது நினைக்கலாகுமோ? பூனியல் மொயம்பினாய் போந்தது ஈண்டு என காணிய நீது பின்னும் காண்டியா. பரதன் நிலையை ராமன் நோக்கம். மேலே கூப்பித் தொழுத கையை உடையவனாய், துவண்ட உடம்பை உடையவனாய், அழுது அழுது நொந்து போன கண்ணை உடையவனாய், துயரம் என்பது இத்தகையது என எழுதி காட்டியது போன்ற வடிவத்தை உடையவனாய் அவன் நிலைமையை முற்றும் உணர பேரறிஞனாகிய ராமன் முற்ற முடிய நோக்கினான். கம்பர் அவ்வளோ அழகா சொல்றார். தொழுது உயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது அழி கண்ணினன் அவலம் மீதனை எழுதிய படிவம் ஒத்து எய்து வாந்தனை முழுதுணர் சிந்தையான் முடிய நோக்கினான். பெரும் தவம் செய்து திருமகளானவள் தான் அடைந்த நாயகனை பிரிந்து அதனாலே நலமெல்லாம் நீங்கி துன்பப்பட்டு அனுப்பிய ஒரு தூதன் என்னும்படி பரதன் அங்கு வந்து சேர்ந்தார்.
கூத்தரதவம் செய்து குறிப்பின் எய்திய நாதனை பிரிந்தனல் நலத்தின் நீங்கினான் வேதனை திருமகள் மெலிகின்றான் விடு தூது என பரதனும் தொழுது தோன்றினான். நந்தா விளக்கை போன்று புகழ் குன்றாது வாழ்ந்த தலைவா, இந்த உலகில் உள்ளோருக்கு தந்தையே, தர்மத்திற்கு ஒரு தாயே, கருணைக்கோ நிலைக்காலமானவனே, எமது தந்தையே, பகையரசர்களுக்கு ஆண் சிங்கமே, இறந்து விட்டீரே, ஐயோ, உண்மையை காப்பதற்கு உலகத்தில் இனி யார் இருக்கிறார் என்று ராமன் புலம்பினார். அப்பா செத்துட்டாருன்னு சொன்னதை கேட்டா ராமன் அழறான். கம்பன் சொல்றார், நந்தா விளக்கனைய நாயகனே, நான் இலத்தோர் தந்தாய் தனியரத்தின் தாயே, தயா நிலையே, எந்தாய் ஈகல் வேந்தரியரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு ஆர்வலரே மற்ற என்றார். நாட்டை விட்டு நான் காடு வந்தேன் என்பதை பொறுக்க முடியாமல் உயிர்விட்டாய் அப்பா, அதை அறிந்தும் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேனே. ராமன் புலம்புகிறார், அழுகிறார். நம்பர் சொல்றார், தேனடைந்த சோலை திருநாடு கைவிட்டு கான் அடைந்தே என்ன தறியாது காவல நீ வானடைந்தாய் இன்னும் இருந்தேன் நான் வாழ்வுகந்தே ஊனடைந்த செவ்வர் உயிரடைந்த ஒல்வேலா. ஒரு அப்பா இறந்து விட்டால் ஒரு மகன் அழுது சொல்லுகிற சொல் அற்புதமான சொல். அப்பா நீ செத்துட்டு நான் சாகாம இருக்கிறனேன்னு எவ்வளோ வருந்தி அழுது சொல்லுகிறான். தந்தை அந்த அளவுக்கு தந்தை மீது பாசம், தந்தை தந்தையாயிருந்தான், மகன் மகனாக. இப்படித்தான் இந்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும். இதற்கு ராமனுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. தந்தை இறந்தமை வருந்திய ராமனை வசிட்டர் கேட்டார், ராமா, வேதங்களை முடிய கற்றவன் அல்லவா நீ? உலகில் பிறந்தவர்கள் தங்களுக்கு உறுதியாக கொள்ளத்தக்கது துறவு பூண்டு முக்தி அடைதல், அறம் செய்து சொர்க்கம் புகுதல், இதை தவிர வேறு ஒரு உறுதி இல்லை. உலகில் உயிர்கள் பிறத்தலும் இறத்தலும் இயற்கை என்பதை மறந்துவிட்டாயா? வசிட்டர் ஆறுதல் சொல்றாரு ராமனுக்கு. துறத்தலும் நல்லற துறையும் அல்லது புறத்தொரு துணையிலை பொருந்தும் மண்ணுயிர்க்கு இறத்தலும் பிறத்தலும் இயற்கை என்பதை மறத்தியோ மறைகளின் வரம்பு கண்டனி. பரதன் ராமனிடம் சொல்றார், உன்மேல் வைத்த மிகுந்த அன்பினால் தந்தை இறந்து விட்டார். நீ கொடிய காட்டை அடையவும் நான் முழு மனதோடு வஞ்சனை செய்யும் வகையினாலே அரசை கவர்வதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பகைவன் நான் தான் அண்ணா என்று அழுதார். தொகையில் அன்பினால் இறைவன் கொஞ்ச நீ புகையும் எம்சூரம் புகுத புங்கியால் வகையில் வஞ்சனாய் அரசு வவ்வையான் பகைவனே போலா இரவு பார்க்கினே. பரதனது வேண்டுகோளை சொல்றார், தக்கதென்று ராமன் மறுத்துரைத்தார். பரதா, தாய் வரம் கேட்டு தந்தை உடன்பட்டு கட்டளையிட்டபடி நான் காடு வந்தேன். நம் குலதர்மத்தை நான் காப்பாற்றினேன். இப்பொழுது நீ கேட்கிறாய் என்பதால் நாம் குலதர்மத்தை ஒழித்துவிட்டு வருவது நியாயமாகும். தாய் வாரம் கொல்ல தந்தை ஏவலால் மேய நம் குல தருமம் மேவினேன். நீ வரம் கொல்ல தவிர்தல் நேர்மையோ ஆய்வு அரும் புலத்து அருவி மேவினா. அண்ணா, உன் வார்த்தையின்படி பூமியானது எனக்கு உரியது. ஆனால் அந்த உரிமையினால் அதை உனக்கு நான் தர விரும்புகிறேன். நீ எனக்கு முன் பிறந்தவன், 3 உலகத்திலும் நிகரற்றவன், அரசாட்சி செய்ய தகுதியுடையவன். நீ வந்து முடிதரிக்க வேண்டும் என்று அழுகிறான். முன்னர் வந்து உதித்து உலகம் 3லும் நின்னை ஒப்பிலா நீ பிறந்த பார் என்னதாகில். நான் இன்று தந்தேன் மன்ன போந்து நீ மகுடம் சூடு என
ராமன் பரதனுக்கு சொல்றான், தந்தை சொல்படி நான் 14 ஆண்டு வனத்தில் தங்கி பின் வருவேன். அதுவரையும் தந்தை ஆண்டை இந்த பூவுலகை நீ ஆண்டு வருவேன். நான் என் ஆணையால் தந்தேன் என்று ராமன் சொன்னான். எந்தை ஏவ ஆண்டு 7 7 வந்த காலம் நான் வனத்துள் வைக, நீ தந்தை பாரகம் தன்னை மெய்மையால் அந்த நாளெல்லாமால் என் ஆணையா. பரதன் ராமனது கட்டளையை ஏற்றுச் சொல். உமது கட்டளைப்படி 14 ஆண்டு கழித்ததும் நீர் அயோத்தி வந்து அரசனை ஏற்று ஆளவேன். அவ்வாறு வந்து ஆளாவிட்டால் நான் அக்கினியிலே விழுந்து விடுவேன். இது சத்தியம், உமது ஆணை என்று சொன்னார். ஆமேனில் 7 2 ஆண்டினில் ஐயனி நாமனி நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புரிகிளை என்னில் ஊரியரி சாமிது சரதமின் ஆணை சாற்றினேன். திருவடியை தன் முடியிலே சூடி பரதன் ராமனுடைய பாதுகை 2ஐயும் அழுத கண்ணீரோடு கிரீடமாக கொண்டு தலையிலே சுட்டி கொண்டான் பரதன். ராமனுடைய 2 கால்களையும் வணங்கி திரும்பி போனான். அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணினான், முடித்தளம் இவை என முறையின் சூடினான். படித்தளத்து இறைஞ்சினன் பரதன் போயினான், ஒடித்தளம் இளங்குரு பொலம் கொல் மேனியான். நந்தி எம்பதியிலே பாதுகைக்கு முடிசூட்டி பரதன் செங்கோல் செலுத்துகிறான். அங்கனம் திரும்பி சென்ற பரதன் அயோத்தி போகாமல் நந்திகிராம் என்ற ஊரிலே போய் ராமனது பாதுகை அரசாட்சி செய்ய தான் ராப்பகலும் அழுத கண்ணீரை உடையவனாய் மனபலியினாலே 5 பொறிகளையும் அடக்கி இருந்தான் என்று கம்பர் சொல்கிறார். நந்தியம்பதியிடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான். அந்தியும் பகலும் நீராத கண்ணினான் என்று சொல்லி பரதன் நந்தி கிராமத்திலே இருந்து ஆட்சி செய்த அந்த நிகழ்வோடு இன்றைய சொற்களை நிறைவு செய்கிறோம். நாளைக்கு ஆரண்ய காண்டத்தை நன்றி, வணக்கம். ராம 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 ஜெய.